ஹே டாடாக்கர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிம்மனுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து ஒரு மேடம் என்னை தொல்லை பண்ணி கேட்டிருந்தாங்க. ஹமி அவளுக்காக தான் இந்த ஒன் ஷாட்டு, அவளுக்காக மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்காகவும் தான். ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் ஸ்கூல் பேக்லாம் மாட்டிக்கிட்டு உங்கள் வீட்டு வாசல் கேட்டு முன்னாடி நின்றுட்டு இப்போ எதிர் வீட்டை அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருப்பீங்க. என்ன இன்னும் ஆளே காணோம், இந்த நேரத்துக்குலாம் அவன் வந்திருக்கணுமே, என்னதான் பண்ணுறானோ தெரியல. அப்படி நல்லா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர டைமுக்கு கரெக்டாக தானே இருக்கும். இன்னைக்கு இன்னும் ஆளே காணோம். அடியே பையனே, அங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு பாரு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக கிளம்பு போ. சரிங்கம்மா கிளம்புறேன், ஒரு 5 minutes. 2 minutes இல்லை 5 minutes இல்லை, ஒழுங்கு முறையாக உள்ள வடி இல்லைன்னா காலை உடைப்பேன். சீக்கிரம் பேக் எடுத்துகிட்டு கிளம்பு. இந்த அம்மா இருக்காங்களே இப்படி தான் அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்லிக்கிட்டே அப்படியே திரும்புவீங்க. அப்போ அப்படியே கரெக்டாக பைக்கு சவுண்டு, நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஜிம்மின் தான் சும்மா வேறு லெவலில் ஜிம் அவுட்ஃபிட்டில் அப்படியே பைக்லேருந்து மாசாக இறங்குவான். அப்படியே உங்களை கண்டுக்கவே மாட்டான் அவன். ஆனால் நீங்கள் அவனை நல்லா சைட் அடிச்சுட்டு நல்லா வாயப்பொழுந்து பார்த்துட்ருப்பீங்க. நம்ம தலைவன் சும்மாவே அஞ்சமாக இருப்பான். ஜிம் அவுட்ஃபிட்லாம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க எப்படி இருப்பான்ட்டு. இப்போ ஜிம்மின் அப்படியே வாயில் உசுல் ஊதிக்கிட்டே அவனோட ஒரு ஃபிங்கரில் கீ அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக நடந்து அவன் வீட்டுக்குள்ளே தான் என்ட்ராவான். வீட்டுக்குள்ளே வரைக்கும் போயிட்டு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் பின்னாடி வந்து அப்படியே லைட்டாக சாஞ்சி திரும்பி உங்களை பார்ப்பான். நீங்கள் அவ்வளோதான், அந்த இடத்துல செத்துட்டீங்க. என்ன பார்க்குறான், ஐயோ எப்பவுமே பார்க்க மாட்டானே, ஆமாம் டைம் ஆச்சு, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், பாய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு கேட்டு விட்டு வெளியே வந்து அப்படியே கொஞ்சம் நடக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நடந்து போகிற வரைக்கும் அவனோட பார்வை உங்கள் மேலே மட்டும்தான் இருக்கும். என்ன இப்படி பார்க்குறான், திங்குற மாதிரி பார்க்குறானே. இப்போ நீங்கள் அப்படியே ஸ்கூலுக்குள்ளேயே போயிடுவீங்க. ஸ்கூலுக்குள்ளே போனோடனே ஸ்கைரா தான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காருவா. வந்தோடனே எனக்கு ஒரே வெக்கமாக வருதுடி. என்னோட அவரில் அவர் என் கனவுல வந்து என்னை கொல்லுறாருடி, என்னால் முடியலடி, நீ தாண்டி எதனா பண்ணணும். அப்போ நீங்கள் தலையில் அடிச்சுக்கிட்டே, அட போமா நீ, நானே இங்கே அவனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எதுவுமே பண்ண முடியாமல், நீ என்னன்னா கனவுல பார்த்தேன் அதில் பார்த்தேன்னு வெறுப்பேதாதடி, போடி ஸ்கைரா. என்ன நீ இப்படி சொல்லிட்ட, நான் உங்ககிட்ட தானே வந்து சொல்ல முடியும், எனக்குன்னு நீ தானே இருக்க, இப்படி சொன்னால் எப்படிடி, என் தங்கம்ல, என் செல்லம்ல, என் குஜிலியில். இதெல்லாம் அவர் கொஞ்சம் வேண்டியதுடி, நீ ஏன்டி கொஞ்சிற? போடி, அவர் வர வரைக்கும் நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு. விட்டா நம்மளை லெஸ்போ ஆக்கிடுவா போல இருக்கே இவகிட்ட இந்த எஸ் ஆகிட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரே ஃபன் டாக்ஸாக 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே ஸ்கூலும் ஓவர் ஆகி நீங்கள் வீட்டுக்கும் வந்துடுவீங்க. வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டில் ஜிம்மனோட அம்மாவும் உங்கள் அம்மாவும் சோஃபாவில் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஜிம்மனோட அம்மா அவங்கள பார்த்ததும், ஐயோ வாமா வாமா வா, இங்கே வந்து என் பக்கத்தில் உட்காரு, எவ்வளோ அழகாக இருக்கா உன் பொண்ணு, என்னதான் சின்ன பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கா. அப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே, ஆமாம் அத்தை, உங்கள் மருமக ரொம்ப அழகுதான், ஐயோ என் அத்தை எவ்வளோ அழகாக கொஞ்சிறாங்க, எனக்கு ஒரே வெக்கமாக வருதே. அட நீங்கள் சும்மா இருங்க ஜிம்மனம்மா, அழகாக இருந்து என்ன பிரயோஜனம், என் பொண்ணுக்கு அறிவு சுத்தமாக இல்லை, அதுவும் இந்த மேக்ஸ் சப்ஜெக்டில் எப்போ பார்த்தாலும் ஃபெயில்டாக ஆகுறா, என்னால் இவ கூட மல் கட்டி முடியல. என்னை பற்றி என் கால தெய்வமே, ரொம்ப நல்லா பேசுகிறேன் என்னை பற்றி, ஐயோ என் மானத்தை வாங்குறாளே ஆத்தாக்காரி, ஐயோ மண்டவாலெல்லாம் தண்டவாளம் ஏறுதே. இப்போ ஜிம்மன் அம்மாவும், இதுலலாம் என்ன இருக்குது, ஸ்கூல் படிக்கும் போது எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க, என் பையனும் கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்தான் ஸ்கூல் படிக்கும் போதும், ஆனால் அதுக்கப்புறமும் எங்கேருந்து அவனுக்கு மூளை வந்ததுன்னு தெரியல, பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு தெரியுமா, அவன் தான் ரேங்க் ஹோல்டரே. பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கான், மேக்ஸு தெரியுமா. நான் வேணா ஒன்று பண்ணுறேன், என் பையன்கிட்ட சொல்லி இவளுக்கு டியூஷன் எடுக்க சொல்கிறேன், அவன் நல்லா சொல்லி தருவான், என்ன ஓகேவா? ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் ஜிம்மனம்மா, முதல்ல அதை பண்ணுங்க, அப்பயாவது இந்த சனியை உருப்பிட்டு படிக்கத்தானே பார்ப்போம். சந்திரி சாக்கில் என்ன சனின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அத்தைக்காரி, சரியானவ. என்னதான் எங்கள் அப்பா என்ன எப்படி கழுவி ஊற்றினாலும் எங்கள் அம்மா எனக்கு ஒரு புண்ணியவா, நல்லது பண்ணியிருக்கா. அம்மாவுக்கு நான் எப்படி இந்த நன்றி கடனை தீர்க்க போகிறேனே எனக்கு தெரியல அம்மா, தெரியல.
அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ராமேட்டிக்காக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வெளியே எமோஷன்ஸை காமிச்சிட்ருப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா அவளை கேவலமாக லுக்க விட்டுட்டு, ஐயோ கடவுளே, இதுக்கு மேலே என் பொண்ணு நீ தான் காப்பாற்றணும், முழு பைத்தமாகவே மாறிச்சு போல இருக்கே, ஏ போடி, முதல்ல கை கலை மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வா, அப்படியே உட்காந்து ஆடிக்கிட்டு இருப்பா போ. என்னை பற்ற தாயே, உனக்கு கொஞ்ச நேரம் புகழ்ந்தா கூட உனக்கு பொறுக்காதுல, போகிறேன்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போயிடுவீங்க. இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு நல்லா குட்டை பாவாடை ஒன்று போட்டுக்கிட்டு மேலே நல்லா ஃபிட்டாக அப்படி டைட்டாக உங்களோட பாடியோடு ஒட்டிக்கிட்டு ஸ்லீவ்லெஸ்ஸு லைக் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிப்பு தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே சும்மா உங்கள் ஹேரை தூக்கி ஒரு பண்ணு போட்டுக்கிட்டு சும்மா இப்படியும் அப்படியும் அவங்க இடுப்பை வளர்ப்பீங்க பாருங்கள் சாங்குக்கு. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா, கட்டில் வரி போட போறேடா, வரியே கட்டி விட்டு கட்டிப்பூடிடா, கட்டில் வரி முத்தம் தானடா, வரியே மிச்சமின்றி கட்டி மூடிடா, கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன், அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன். அப்படின்னு நீங்களும் நல்லா அந்த சாங்குக்கு சவுண்டு கொடுத்து வைப் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் அப்படியே செக்ஸியாக ஒரு ஸ்டெப்பை போட்டுக்கிட்டு அப்படியே திரும்பினா ஒரு பர்சன் அப்படியே கையெல்லாம் கட்டிக்கிட்டு டோரில் சாஞ்சு நெக்கெலாம் உங்களை பார்த்து சிரித்து பார்த்துட்ருப்பான் டாப் டு பாட்டமு. அப்படியே விட்டால் சாப்பிட்ருவான் போல இருக்குது, அந்த மாதிரி பார்த்துட்ருப்பான் அவன். நீங்களா? ஐயோ அப்படின்ட்டு டப்புன்னு உங்கள் பெட்டு மேலேருந்து ஒரு துப்பட்டா குட்டியாக இருக்கும், அதை எடுத்து மேலேயும் கீழேயும் எங்கே மறைக்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருப்பீங்க. அப்போ அந்த பர்சன் உங்களை பார்த்துட்டு டியூஷன் எடுக்கிறதுக்காக வர சொன்னாங்க என்ன, ஆனால் சரி இப்போ ரெடி ஆகிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்ணுறேன், ஆண்டி தான் நம்மளால் அமிச்சாங்க, நம்ம இங்கே பொருந்தா வெள்ளைக்காகாது, அதனால் நான் கீழே வெயிட் பண்ணுறேன், நீ சேஞ்ச் பண்ணிட்டு வா சரியா? ஓகே. ஜிம்மன் அப்படியே டோருக்கு வெளியே வந்துட்டு ஒரு நிமிஷம் அவன் பாடி அப்படியே ஷேக் பண்ணுவான். அப்பா என்ன 50 எம்மாடி, ஸ்கூல் பொண்ணு மாதிரியே இல்லை, என்ன தான் அது குட்டியாக இருந்தாலும் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுரி, பா குட்டியாக இருந்தாலும் சும்மா கிக்காரியே, போச்சு போச்சு, ஐயோ என் மனம் மரியாதை எல்லாம் போச்சு, ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறம் காட்டலான்னு இருந்தேன் எல்லாத்தையும் இப்போவே திறந்து போட்டு காமிச்சிட்டேனே, ஐயோ ஐயோ ஐயோ, இல்லை என் தலை இழுத்து முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சீக்கிரமாக கீழே போவோம், புக் எடுத்துட்டு. வேறு எப்போ வந்து நின்னான்னு தெரியலையே, ஸ்டார்டிங்லேருந்து இருக்கானால இப்போ தான் வந்தானா, எப்போ வந்தான்னு வர தெரியல. ஏன்பா ஜிமினே, அவளை கூப்பிட்டியா? வந்துட்டாளா அவள்? இதோ ஒரு 5 மினிட்ஸில் வரேன்னு சொன்னா ஆண்டி, வந்துடுவா. ஓகே ஓகே, பொறுமையாக இருந்துட்டு அவளுக்கு நல்லா டியூஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போனேன், ஆண்டிக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அண்ணே, என் பொண்ணை கொஞ்சம் பார்த்துக்குப்பா அப்படியே சரியா? ஓகே ஆண்டி, பாலுக்கு காவல் பூனை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி. இப்போ நீங்கள் அப்படியே அடக்கமாக ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வருவீங்க, புக்ஸ் எல்லாம் கையில் தூக்கிட்டு. ஜிம்மின் அப்படியே சோஃபாவில் 2 கையும் போட்டு உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் மாறிக்காமல் லுக்கு விடுவான். உங்களுக்கு அவன் லுக்கு விடுறதுலேயே ஒரு மாதிரி ஆகும், உங்கள் லெக்ஸ் பிட்வீன் ஒரு மாதிரி பண்ணும். ஒரு நிமிஷம் அம்மா மட்டும் பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிச்சன் பக்கம் போவீங்க. ஆண்டி வெளியே போயிருக்காங்க, என்னை தான் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, ஸோ புக்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வா டீ போட்டு கூப்பிட்றோம், பிடிச்சவன்.
உனக்கு மேக்ஸ் தான் வீக்குன்னாங்க. ஸோ இன்றைக்கி மேக்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம்ல. ஸோ எப்படி கூட்டுறது, எப்படி பெருக்கிறது, எப்படி கழட்டுறது எல்லாத்தையும் சொல்லித்தரேன். என்னது? அதுதான்டி ஹவு டு ஆட், ஹவு டு டிவைட், ஹவு டு மல்டிப்ளை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லித்தரேன்னு சொன்னேன். ஓகே, நீங்கள் எதுக்கு வந்தீங்க மேலே? எப்போ வந்தீங்க? ஆண்டி தான் மேலே போய் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. எப்போ வந்தேன்? குட் கொஷின். நீ எப்படி பின்னாடி திரும்பி உன் இடுப்பை ஆட்டி கீழே குனிஞ்சு ஒரு ஸ்டெப்பு போட்டல, அப்போ வந்தேன்டி. கேட்காமலே இருந்துக்கலாம் போல இருக்கு. என் வாய் தான் எனக்கு சொன்னி. சரி, ஓகே, இது சொல்லித்தாங்க. சொல்லித்தரண்டி. இவன் என்ன டீ போட்டு கூப்பிடுறான்? அப்படி கூப்பிட்டாத எனக்கு ஒரு மாதிரி ஆகுது வேற. ஐயோ, என் பட்டர்ஃப்ளைஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. சரி வா. ஆஹா, ஃபஸ்ட்டு சம் எடுத்தோன்னே ஃபைண்ட் எக்ஸ், அப்புறம் வையா. எக்ஸு ஒய் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்டி அப்படின்ட்டு அவங்க கிட்ட வந்து பெண்ட் பண்ணி புக்கை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். நீங்கள் அவன் ஜாலைன்னு, அவன் நோஸு, அவன் ஐஸு, அவன் இயர்ஸுன்னு, அவன் நெக்குன்ட்டு பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு அவன் அவ்வளோ பக்கத்தில் இருக்கிறதையும் ஒரு மார்க்கமாக இருக்கும். இருக்கிறது தானே வாலிப வயசு, மூடாக தானே செய்யும். என்ன இப்படி இருக்கான்? ஐயோ, என்ன கண்ணுடா, அதை விட என்ன நிற்குடா உனக்கு. அங்கே கிஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஐயோ, ஏய் புக்கை பாரு, என்ன எப்போ வேணால் பார்த்துக்கலாம். புக்கை பாரு. நான் ஒன்றும் உங்களை பார்க்கலையே. சரிடி, புக்கை பாரு. எக்ஸ் ஒய் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு. எங்கள் எக்ஸ் ஒய் சொல்கிற மாதிரி தெரியலையே. வாழ்க்கையோ ரொம்ப முக்கியம், அதே மாதிரி மேக்ஸுக்கும் ரொம்ப முக்கியம்டி. அவ்வளோதாண்டி சம்மு. நான் புரிஞ்சா? புரிஞ்சுதாவா? கவனிச்சா புரிய போகுது. நான் எங்கே கவனித்தேன்? ஒன்று தானடா சைட் அடித்தேன். புரிஞ்சு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. சரி இந்தா, அப்போ இந்த சம் போடு பார்க்காம. பார்க்காமலா? ஒரு வாட்டி பார்த்துக்குவா. புரிஞ்சுதுல்ல உனக்கு? புரிஞ்சுது. அப்போ பார்க்காம போடு. நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி கீழே குனிஞ்சு செம்ம போட்டுட்ருப்பீங்க. நீங்கள் செம்ம யோசித்து போடுற அந்த கவனத்தில் வந்து உங்களோட உலகம் தெரியுதுன்றதை நீங்கள் மறந்துடுவீங்க. உங்கள் உலகம் அப்படி அவனோட கண்களுக்கு பல பலன்னு தெரிய ஆரம்பிக்கும். அவனுக்கு அதை பார்த்துட்டு என்னடி நீ இவ்வளோ குட்டியாக இருக்குது, ஏன்னா குட்டியாக இருந்தாலும் என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டேடி. ஐயோப்பா, என்னடி இப்படி இருக்க? ஐயோ, டச் பண்ணும் போலே இருக்குடி. டச் மட்டுமா பண்ணணும்னு தோணுது ஜிம்னா. அவனுக்கு என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. அவன் ஐம்புலங்களையும் கொஞ்சம் அடக்கிக்கிட்டா. அப்போ ஜிம்முனுக்கு சுத்தரிக்க முடியாது. அதனால ஒரு பில்லு எடுத்து அவன் லைக் சென்டராக வச்சு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருப்பான். அப்படியே கூலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயிலே மியூசிக் போடுவான். சிங் சதுங் சாங், சிங் சதுங் சாங், சிங் சதுங் சாங். கட்டி பொடிடா, என்னால் வண்டப்படி கட்டி பொடிடா. வேணும்ட்டே பண்ணுறான், எனக்கு நல்லா தெரியுது. என்ன வேணும்னே டீஸ் பண்ணுறான் இவன். ஐயோ, வையன் அசிங்கமாக இருக்கே. செம்ம போடும் போது பாட்டு ரொம்ப அவசியமோ? நீ தானே செம்ம போட்டுறேன், எனக்கு போர் அடிக்குது. நான் வாயில் தானே போடுறேன், உன்னையா போடுறேன்? விட்டா போட்டுருவான் போல இருக்கே. இல்லை, நீங்கள் வாயிலே போட்டுக்கோங்க, நான் செம்ம போட்டுறேன். போட்டுக்கிறேன்டி அப்படின்னு உங்களை அப்படியே ஒரு மார்க்கமாக பார்த்துக்கிட்டு, எந்த இடத்தில் சுகரமும் அதிகம் அந்த இடத்தை கண்டுபிடித்தேன் அந்த இடத்தை. சிம்ரா, பாட்டு பாடாத, போதும், நிறுத்திக்கோ. நீ என்னதான் டீஸ் பண்ணுறன்னு எனக்கு தெரியுது. பாட்டு மட்டும் பாடாத ப்ளீஸ். ஏன்டி பாட்டு பாடினா என்ன ஆகுது உனக்கு? எதுனா பண்ணுதா? எதுனா ஆகுதாடி? எனக்கு எதுவும் ஆகலை. நீ பாட்டு மட்டும் பாடாத, நான் சொல்கிறேன்ல. அப்படியா? சரி, அதை என் கண்ணை பார்த்து சொல்லு. பாட மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். நீ பாடாத.
நீ பார்த்து சொல்லு, நான் பாட மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு ஒரு எமோஷனில் நிமிர்ந்து அவன் கண்ணை பார்த்துருவீங்க. நோடி சொல்லு, நான் என்ன பண்ணுது உனக்கு சொல்டி. ஏதோ பண்ணுது, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டா இருக்க முடியும். அட போடா, உன் கண்ணை பார்த்தாலே பேச்சு வர மாட்டேங்குதே. என்ன கண்ணடா அது? ஏன்டா என்ன இப்படி பார்க்குற? விட்டா இங்கே எல்லாத்தையும் முடிச்சிடுவோம் போல இருக்கே. ஆமாம், உங்கள்கிட்ட நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இப்படி பக்கத்தில் வாயேன். எதுக்கு? என்ன விஷயம்? இப்படியே சொல்லு. ஏய், கிட்ட வான்னு சொன்னேன். கிட்ட வான்னு சொன்னால் வரணும். அதுதான் ஒரு நல்ல பிள்ளையா அழகு. புரியுதா பேபிகள்? அப்படின்னு நீங்களும் பொறுமையாக அவன்கிட்ட போவீங்க. ஆமாம், எதுக்கு வரப்போ போகிறப்போ என்ன அப்படியே திங்குற மாதிரி பார்க்குற? ஏன்டி, ஏன் அப்படி போகிற? விட்டா அப்படியே எல்லாத்தையும் பண்ணிடுவ பிள்ளைங்க. அந்தளவு பார்க்குற ஏன்? நீங்கள் தப்பு புரிஞ்சிருப்பீங்க. நான் உங்களோட பார்க்கல. நீங்கள் வரும்போது போகும்போது உங்கள் பைக்கை தான் பார்ப்பேன். உங்கள் பைக்கு ரொம்ப அழகாக இருக்குமா, அதை விட்டால் நாள் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுதான். அப்படியாடி? ஆனால் எனக்கு உன்ன மாதிரி இவ்வளோ கேவலமால போய் சொல்ல தெரியாது. நான் உன்னை தாண்டி பார்க்குறேன், உனக்காக தான் பார்த்தேன். உன்னை பார்க்கும்போதெல்லாம் சும்மா தலையிலேருந்து கால் வரைக்கும் சும்மா ஜிவ்னி இறம்பரு. அந்த கிக்கு எத்தனை போதை வந்தாலும் அதுக்கெல்லாம் ஈடினே வராது. அப்படியா? அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களா? ஆமாண்டி, பார்க்குறேன். எதுக்காக பார்க்குறீங்க என்ன? நீ சொல்லு, நீ எதுக்காக என்ன பார்க்குற? அது ஏன் இஷ்டம், நான் பார்ப்பேன். அதே மாதிரி அது ஏன் இஷ்டம், நானும் பார்ப்பேன். அப்படின்ட்டு இவங்க ஹிப்பை பிடிச்சி அவன் லேப்பில் உட்கார வைப்பான், டபுள் சைடில் போட்ட மாதிரி. என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க இல்லை, என்ன பண்ண போகிறோம்? நீயும் சொல்கிற மாதிரி இல்லை, நானும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ செஞ்சு காமிச்சிடலான்னு நினைக்கிறேன்டி. டெய்லி கனவுல மட்டும் பண்ணிகிட்டு இருக்க போர் அடிக்குது. உங்களோட நேர்லேயும் பண்ண போல இருக்குது. அதுவும் வாழ்க்கை பூரா பண்ணிக்கிட்டே இருக்கணும் உன் கூட மட்டும், நீயும் என் கூட மட்டும். ஓகேவா? எல்லாரும் லவ்வோட ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் நீ என்னடா இப்படி லஸ்தோட ப்ரப்போஸ் பண்ணுற? எனக்கு என் காதல் எப்படி தாண்டி காட்ட தெரியும்? காதல் கொஞ்சம், காமம் கொஞ்சம், ரெண்டும் மிக்ஸ் ஆகி இப்படி தான் எனக்கு காட்ட தெரியும். அதுக்கு எவ்வளோ கிட்ட இருக்கிற? எதுக்குன்னு எனக்கு சொல்லி காட்டுறத விட செஞ்சு காட்டுறத தாண்டி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் கண்ணெல்லாம் சுருக்கி உங்களை ஒரு மார்க்கமாக மூடாக பார்ப்பான். நீங்கள் மட்டும் என்ன சும்மாவா? அவன் லேப்பில் வர உட்காந்துருக்கீங்க. உங்களால் அவனை ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அவன் வேணுன்ட்டே உங்கள் லெக்ஸை இன்னும் நல்லா வெயிட் பண்ணி அப்படியே இடிக்கிற மாதிரி உட்கார வைப்பான். ஜெமினா, என்ன பண்ணுற? எனக்கு ஆகுதுல்ல, அந்த மாதிரி உணவும் ஆவானா? இதுக்கு தான் வேலை பார்த்துட்ருக்கேன். தெரியலையாடி உனக்கு ஹிட் ஆகுது அங்கே, தெரியல? என்னால் முடியலங்க. ஜெமினா, என்னங்க பண்ணுறேங்க? பண்ண தாண்டி போகிறேன், பண்ண தான் போகிறோம். குஜிலி, என்னால் முடியலடி. ஐ திங்க் ஐ நீட் யுவர் ஹெல்ப். உன்னால் பண்ண முடியுமாடி? எனக்கு தெரியும் நீ இன்னும் 18 ஆகலைன்னு. ஆனால் ஆக போகுது தானடி. ப்ளீஸ் டி, என்ன ஓகேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறே போதும். ஆல்ரெடி yours. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். தேங்க்யூடி பொண்டாட்டி, இது போதும்டி அப்படின்னு அவன் உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். நீங்கள் மட்டும் என்ன சும்மாவா? அவனோட லிப்ஸை போட்டு இழுத்து நல்லா கடிச்சு கிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அவனோட கை இப்போ உங்கள் செஸ்ட்டில் தான் அப்படியே லேண்ட் ஆகும். நீங்கள் அப்படியே அவனோட ஷர்ட் காலரை டைட்டாக பிடிச்சி உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே உங்களோட ஹெட்டை பேக் ஃப்ளிப் பண்ணி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க அவன் என்ன பண்ணுறானோ. என்னடி இது இப்படி வச்சுருக்க? ஐயோப்பா,
என்ன பாடிடி உண்டு, ஆனால் இது மட்டும் ஏன்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு உங்களை பார்த்து சிரிச்சுட்டே கேட்பான். நீங்கள் அவனை பார்த்து மறைச்சிக்கிட்டே, அதுக்கு என்ன இப்போது, என்னோடது இப்படி தான் இருக்கும், பிடிச்சா வச்சுக்கோ இல்லைன்னா போ. யார் சொன்னா கையோட முதல்ல அங்கே இருந்து போ, அதான் உனக்கு பிடிக்கலல்ல. எவன் சொன்னா பிடிக்கலன்ட்டு? ஏப்பா நீ அந்த டான்ஸ் ஆடும் போதே பார்த்தண்டி, நல்லா தம்ம தூண்டிருந்தாலும் என் மைண்டுக்குள்ளே பூந்து என்னை அப்படியே உசுறு வாங்குது தெரியுமா. அது நான் தான் குட்டியாக இருந்தாலும் இந்த குட்டி தாண்டி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, ரொம்ப பண்ணுது. அப்படியா? அப்போ உனக்கு இந்த குட்டி ஓகேவா? எனக்கு இந்த குட்டியும் ஓகே, என் குட்டியும் ஓகேடி, ரெண்டுமே ஓகே. சொல்லுடி. அப்படியே அவங்க அவன் ஃபேஸை வச்சு அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருப்பான். 2 பேரும் இங்கே இருக்கவே மாட்டீங்க, வேறு ஏதோ ஒரு லோகத்தில் இருப்பீங்க. அந்த மாதிரி 2 பேரும் உங்கள் லவ்வை அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ நீங்கள் அப்படியே அவன் இயர்ஸ் கிட்டே போயிட்டு, என்னடி பண்ணுற, குஜ்லி நல்லா முடியலடி குஜ்லி, இப்பெல்லாம் டைம் பண்ணாதடி. நீ கூட தான் கையை தூக்கி எங்கெங்கேயோ வச்சு இதுதான் போட்டு அமுக்குற, நான் எதனா கேட்குறேன்னா கம்ம நேரம் ஜெமினா என்னால் முடியலை, என்னாலையும் முடியல. அதுவும் இந்த 2 குட்டி, இந்த குட்டி இருக்குல்ல 2 குட்டி அப்படிங்கிற மாதிரி அவன் 2 கையாலையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டே, இந்த குட்டி இல்லை குட்டி இது 2த்தையும் அப்படியே வச்சு நல்லா பண்ணணும் போல இருக்கேடி அப்படின்னு. உங்களால் சுத்தமாக முடியாது. நீங்கள் அப்படியே மோன் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் நெளிஞ்சு அவனோட லேப் மேலேருந்து எழுந்துச்சி உட்காருவீங்க. எழுந்துச்சி உட்காரும் போதும் ஜிம்மனுக்கு சும்மா சுகமாக இருக்கும். அவன் ஹெட்டை அப்படியே பின்னாடி த்ரோ பண்ணிட்டு, ஐயோ குஜ்லி கரெக்டாக உட்காந்துடி, நல்லா நங்குறோம் நச்சுன்னு உட்காந்த மாதிரி இருந்தது. ஐயோ அம்மா என்னால் முடியல, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. என்னால் சுத்தமாக முடியலடி. அப்படியே ஸ்கர்ட்டு மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கு. என்ன ஸ்கர்ட்டு மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கு தள்ளு, நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனோட கையை விட்டுருவான். அவங்களுக்குள்ளே அவங்களால சுத்தமாக முடியாது. நீங்கள் அப்படியே துடிச்சிருவீங்க. அதை பார்க்கும்போது ஜிம்முனுக்கு அப்படியே ஒரு மார்க்கமாக இருக்கும். பொண்டாட்டி நான் முடியலடி குஜ்லி, கண்ணம்மா உனக்கு தாண்டி பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஏறுது கண்ணம்மா, எனக்கு ஏறுது அப்படியே. எப்படி நல்லா இருக்காடி, விரல் நல்லா சூப்பராக வேலை செய்தோம் அப்படின்ட்டு அவன் ஃபோர்ஸாக விட்டுக்கிட்டே அவங்கக்கிட்ட கேட்பான். நீங்கள் அப்படியே பேசக்கூட முடியாமல் அப்படியே அவனோட ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு அப்படியே துடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவன் மேலே வேற உட்காந்துருப்பீங்களா, உங்களுக்கு சுத்தமாக முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் ஒரு நிலையிலே இல்லை. அப்படியே ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஏதேதோ பண்ணிகிட்ருப்பீங்க ரியாக்ஷன்லாம். நீ பண்ணுறத பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுரி, உன் கையை கொடுறி. என்ன பண்ண போகிறீங்க? என்னால் சுத்தமாக முடியல. இதுக்கே எனக்கு எனர்ஜியெல்லாம் ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு ஜெமினா, என்னால் முடியலைங்க. பேபி கேர்ள், பட் டாடி டிட் நாட் சாட்டிஸ்ஃபைட் எட் பேபி கேர்ள். ஸோ உன்னோட கையை மட்டும் போட்டு கொஞ்சம் அப்படின்னு உங்கள் கையை எடுத்து அவனுக்குள்ளே விட்டுருவான். நீங்கள் அப்படியே ஷாக்காக உட்காந்துருப்பீங்க. என்ன பண்ணுறீங்க? இதாண்டி பண்ண போகிறேன் இப்போது, அப்படியே நான் பண்ணுற மாதிரி பண்ணு அப்படின்னு அவன் உங்கள் கையை பிடிச்சி எப்படி பண்ணணுன்னு சொல்லி கொடுப்பான். குஜ்லி என்னங்க இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? அது வாழைப்பழம் மாதிரி. என்ன சொன்ன? வாழைப்பழம் மாதிரி இருக்கு. வாழைப்பழம் மாதிரி இருக்கா? அப்படின்னா வேணா சாப்பிட்றியாடி? சரி நானும் உனக்கு பிடிக்காதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் கையை மட்டும் வச்சு போடி. நான் அது உண்டு சரியா? நல்லா பிடிச்சி இல்லடி, நல்லா அது உண்டுடி, உன்னோடது மொத்தமாக உண்டு தான், அப்படியே நல்லா பண்ணுடி. குஜ்லி முடியலடி அப்படின்னு அவன் ஃபேஸ் அவங்க நெக்கில் வச்சு மூவ் பண்ணிகிட்ருப்பான்.
அவனோட கை உங்களுக்குள்ளே இருக்கும், உங்களோட கை அவனுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஜமுனா, என்னால் இதுக்கு மேலே முடியல, ப்ளீஸ் போதும். போதுமா? இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு முக்கியமானது பண்ணலன்னா சத்தியமாக எனக்கு நைட்லாம் தூக்கமே வராது. என் தம்பியை தூங்க மாட்டான். அதனால் பொண்டாட்டி கொஞ்சம்னா ரூம் எங்கே இருக்கு? மேலே தானே? ஏவா, என்ன தூக்கிட்டு போகிறீங்க? தூக்கிட்டு போகிறதுக்கு உனக்கு போடுறதுக்கு தாண்டி, வாடி அப்படின்னு அப்படியே அவங்கள ஸ்டெப்ஸில் தூக்கிட்டு போவான். போகிற வரைக்கும் சும்மாவே இருக்க மாட்டான். அவங்கள போட்டு நல்லா கிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். நீங்களும் அவனுக்கு கேட் கொடுத்து நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க கோஆப்ரேட் பண்ணி. இப்போ அப்படியே அவன் அவங்கள அப்படியே பெட்டில் தூக்கி போடுவான். நீங்கள் அப்படியே பவுன்ஸ் ஆகி அப்படியே சில காட்டம் படுத்துட்ருப்பீங்க. பொண்டாட்டி, என்னடி நீ எங்கேயாவது ஸ்கூல் போன மாதிரி இருக்கியா? எப்படி இப்படி சிலுக்காட்டம்? எப்படி நீ சிலுக்கு தாண்டி, நீ என் சிலுக்கு, என் லட்டு, என் குஜிலி, என்னோடய பொண்டாட்டி எல்லாமே எந்த தாண்டி. உன்னோட இது 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 என் இது கூட அப்படிங்கிற மாதிரி கீழே பாயிண்ட் பண்ணி சொல்லுவான். நீங்கள் கையாடு, இவ்வளோ நேரம் என் கை அங்கே தாண்டி இருந்தது பார்த்தியா, யுவர் வெற்றி அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபிங்கர்ஸை காமிப்பான். நீங்கள் அப்படியே ஷை ஆகுவீங்க, ப்ளஷ் ஆகுவீங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த ஃபிங்கர்ஸ் எடுத்து அவனோட சட்டையிலே அப்படியே துடைப்பான். உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் பொறுமையாக அவனோட சட்டையை கழட்டுவான். ஜிம் பாடி அது. ஜிம்முக்கெலாம் போயிட்டு வந்து நல்லா ஏற்றி வச்சுருப்பான். பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருக்கும் அவனோட 6 பேக் அதெல்லாம். நீங்கள் அப்படியே நிமிர்ந்து உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு அவன் பாடி அப்படியே ரப் பண்ணுவீங்க. ஜிம்மன் அப்படியே அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணுவான். உங்களோட ஒவ்வொரு டச்சஸும் ஒவ்வொரு கிஸ்ஸையும் அவன் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். பொண்டாட்டி, என்னால் சுத்தமாக முடியலடி, ஆல்ரெடி ஒரு பெட், ஸோ டேரெக்டாக அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஸ்கர்ட் அப்படியே மேலே தூக்கிட்டு அவனோட பேண்ட் அப்படியே பாதியாக கழட்டிட்டு உங்களுக்குள்ளே அப்படியே இன்செர்ட் பண்ணலான்னு வருவான். ஜிம்னா ஒரு நிமிஷம். இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? நானே முடியாமல் இருக்கிறேன், நீ என்னடி வேணும்? போய் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், போடுறி கையாட்ரி. என்னங்க அது ஜிம்னா, போட வேண்டியது போடணும்ல, ஆனால் நீங்கள் போடலையே. என்ன புரியலடி? அதுதான் அது. ஐயோ, அது என்கிட்ட இல்லையடி. இப்போது நான் என்னடி பண்ணுறது? அது இல்லடி, அப்படியே பண்ணிக்கலாம்டி, அது பார்த்துக்கலாம். அப்புறம் நான் அதை வெளியெடுத்துட்றேன், கரெக்டாக வெளியெடுத்துட்றேன், பார்த்துக்கலாம்டி. எனக்கு தெரியுது நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாட்டீங்க. தெரியாமல் விட்டுட்டா பிரச்சனை ஆகிடும் ஜமுனா. அதனால் என்னால் பண்ணாமலாம் இருக்க முடியாது. நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன்ட்டல்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? ஜமுனா வேண்டாமே. நான் பார்த்துக்கிறேன்டி. எனக்கு நீ ஒரு வாட்டி சொல்லு மட்டும் செய்யினா, அது வந்து நான் சொல்லுவேன்ல வரப்போகிறேன்டி அப்படின்னு, அப்போ மட்டும் சொல்லு வெளியிடுங்க ஜமுனா அப்படின்னு, நான் எடுத்துட்றேண்ணே. நான் சொன்னோன்னே அப்படி கேட்டுருவீங்க பாருங்கள் நீங்கள். கேட்பண்டி, இப்போ விட்றி, என்னால் முடியலடி, ஆண்டி இப்படி பண்ணுற பாவண்டி புருஷன். என்னங்க ஒரு நிமிஷம். இப்போ என்னடி? அது பயமாக இருக்கு, ஸ்லோவாக வாய்ப்பில்லடி, ஸோ சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்போ என்ன இருந்தால் அப்புறமா புருஷன் மருந்து போட்டுக்கிறேன், இப்போது எனக்கு நான் மருந்து போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள விட்டுருவான். பொண்டாட்டி ஆகுதுலே ஆகுதுலே, I love you டி, for beauty, for beauty. I love it too. Love is always, love is always, love is always, love is always. ஓகேவா நீ இப்போ கொஞ்சம் ஓகேவா? ஓகேவா நீ? ஓகேவா? ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்குவாடி. ஓகே. பொண்டாட்டி இன்னும் கொஞ்சம். பொண்டாட்டி இன்னும் கொஞ்சம். ஓகே.
அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு கேட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருப்பான். 2 பேரும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. வல்லவா என்னை வெல்லவா கொஞ்சம் கொல்லவா நெஞ்சை அள்ளவா வல்லவா என்னை வெல்லவா உன்னை கண்டதே வரம் அல்லவா பாதி கண்கள் மூடியும் பார்வை உன்னை தேடுதே உன்னை எண்ணி எண்ணியே உள்ளம்தான் வாடுதே. சரி, ஓகேடா. நீங்கள் இப்படி என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. நான் அப்படியே கடையை சாத்திட்டு கிளம்புறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய ஒன் ஷாட்ஸ் லைனில் இருக்குது. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறீங்க. நான் போடுறேன். கொஞ்சம் நடுவில் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் ரெக்கார்ட் வேறு பண்ண முடியுது. நான் போடுறேன், எல்லாத்துக்கும் கண்டிப்பாக போடுவேன். ட்ரஸ்ட் மீ. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா மட்டும் என்னை மன்னிச்சு உங்கள் பிள்ளையாக மன்னிச்சு விட்டுருங்க. ஓகே. அப்புறம் இந்த ஒன் ஷாட் முக்கியமாக ஹமிக்கு தான். எப்படி இருக்குன்னு சொல்லுடி. அப்புறம் எல்லாருக்கும் போடுறேன்டா, நான் கண்டிப்பாக போடுவேன். ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக போட்டுருவேன். நம்புங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க. நான் ஸ்டார்டிங்கே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன் ஒரு ஆர்வத்தில். அதனால இப்போ தான் சொல்ல முடியுது. எப்போ வந்து சொல்கிறேன்னு திட்டாதீங்க கமெண்ட்டில். ஏதோ சொல்கிறேன். சரிடா, லவ் பேசுகிறாங்க. இப்போ பாய் ஸ்கேல்டா.